அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, புனிதமான ரமதானினுடைய இறுதி பகுதியை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். மூன்றாவது 10 இன்னும் ஓரிரு நாட்களில் நம்மை வந்தடைய இருக்கிறது. மூன்றாவது 10 நாள் என்பதை விட ரமதானினுடைய மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நல்ல அமல்களில் அதீத அக்கறை காட்டப்படுகிற, மிகுந்த ஈடுபாட்டோடு பகல் இரவுகளை கழிக்கப்படக்கூடிய நாட்கள், நேரங்கள் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த மூன்றாவது பகுதியிலே பல்வேறு விதமான நல்ல அமல்களை கொண்டு நாம் அந்த நாட்களையும் நேரங்களையும் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். குறிப்பாக கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். பள்ளிவாசல்கள் தோறும் அல்லாஹுவின் அடியார்கள் ஏத்திகாஃப் என்கின்ற சிறந்த அமலை செய்வதற்கு ஒன்று கூடக்கூடிய நாட்கள் அது. இரவினுடைய பெரும்பகுதி நேரம் நின்று வணங்குவதற்காக, நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொள்வதற்காக, திருக்குரானை திலாவச் செய்வதற்காக, அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கான நாட்கள் அது. இன்னும் குறிப்பாக அந்த 10 தினங்களும் அல்லாஹுவிடத்திலே நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுவதற்குரிய நாட்கள், சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிப்பதற்கு வாய்ப்பை கேட்பதற்குரிய நாட்கள். அன்பு பெருமக்களே, ஒன்றை குறித்து உண்டான அச்சமும் பயமும் தான் நம்மை அதிலிருந்து எப்படியாவது தவிர்த்து கொள்ள வேண்டும், பாதுகாப்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தூண்டுகிறது. எப்போ ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக பயப்பட துவங்கிடுறோமோ, எப்போ ஒரு விஷயத்தை குறித்து அதிகமாக அச்சப்பட துவங்குகிறோமோ, அதிலிருந்து நம்மையும் காக்க முயற்சிக்கிறோம், நம்மை சார்ந்தவர்களையும் காக்க முயற்சிக்கிறோம். நாம் அச்சப்படுவதற்கு மிக தகுதியான ஒன்று இருக்குமையானால் அது நரகம்தான். நரகத்தினுடைய அந்த கொடிய வேதனையை தான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான், யா ஐயுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. இறை விசுவாசிகளே, நீங்கள் உங்களையும் நரகை விட்டு காத்துக்கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தார்களையும் காத்துக்கொள்ளுங்கள். நீங்களும் நரகத்தில் போய்விடக்கூடாது, உங்கள் குடும்பமும் நரகத்தில் போய் சேர்ந்து விடக்கூடாது. வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரா சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், அந்த நரகத்தை எரிப்பதற்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய சாதனம் என்னவென்றால் மனிதர்களையும் கற்களும் தான் அந்த நரகத்தை மூட்டுகிற, நெருப்பை இன்னும் உச்சத்திற்கு கொண்டு போகக்கூடிய காரணிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நரகை விட்டு காத்து கொள்ள வேண்டிய அவசியமும் தேவையும் நமக்கு அதிகமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த ரமதானுடைய பிந்திய பகுதியில் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற சஹாபி பெருமகனார் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து பனு நஜ்ஜார் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்திற்கு சொந்தக்கான தோட்டத்தின் பக்கம் அப்படியே கடந்து போகிறார்கள். நபிகளார் கோவேரி கழுதையில் பயணித்து வருகிறார்கள். அந்த தோட்டத்திற்கு பக்கம் போன பொழுது நெருங்க நெருங்க அந்த கழுதை அப்படியே குதிக்கிறது, முரண்டு பிடிக்கிறது. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாவை அது கீழே தள்ளிவிடுமோ என்று நாங்கள் பயப்பட்டோம். அந்த அளவிற்கு முரண்டு பிடித்து அங்கும் இங்கும் துள்ளி குதிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கழுதையிலிருந்து கீழே இறங்கி கேட்டார்கள், இங்கே யாராவது அடக்கம் செய்யப்பட்டவர்களின் கபர் இருக்கிறதா என்று கேட்டார்கள். ஒருவர் எழுந்து சொன்னார், ஆமாம், இங்கே ஒரு 4 அல்லது 5, 6 நபர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடம் இருக்கிறது, அடங்கியிருக்கிறார்கள் தான், உண்மைதான். எப்பொழுது இறந்தார்கள், எப்படி இறந்தார்கள்? ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். அவர்கள் இறந்து சில நாட்கள் ஆகிறது. எப்படி இறந்தார்கள்? இணை வைப்பில் இருக்கிற பொழுதே அவர்களின் மரணம் வந்துவிட்டது. இணை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே மரணம் வந்து, நற்செய்தியை அவர்கள் அடையவில்லை, சத்தியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னார்கள். இன்ன ஹாதிஹில் உம்மத்த துபுதலா ஃபீ கப்ரிஹா. என் சமூகத்தில் சில நபர்களை அல்லாஹ் கபரில் வேதனை செய்கிறான். சில நபர்கள் அவர்கள் செய்த பாவத்தினால், தவறினால், குற்றத்தினால்
கபரிலே அவர்கள் வேதனைக்குட்படுத்தப்படுகிறார்கள். சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க, ஃபலௌலா அல்லா ததாஃபனு லதஅவுதுல்லாஹ அன் யுஸ்மிஅக்கும் மின் அதாபின் நார். கபரில் என்ன நடக்கிறது என்ற சத்தத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டு உங்களுக்கு நான் கேட்க வைக்க முடியும். என்ன அங்க வேதனை நடக்கிறது, என்ன சப்தம் நடக்கிறது, என்னென்ன மாதிரியான கூக்குரல் போடுகிறார்கள் அந்த வேதனை செய்யப்படக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹ்விடத்தில் துவா செய்து உங்களுக்கு என்னால் கேட்க வைக்க முடியும். ஆனால் அப்படி செய்துவிட்டால் நீங்கள் யாருமே அடக்கவே மாட்டீர்கள். கபரில் கொண்டு போய் மௌத்தானவர்களை யாருமே நீங்கள் அடக்க மாட்டீர்கள் என்ற அச்சம் மட்டும் எனக்கு இல்லை என்றால் நான் இதை செய்து விடுப்பேன். அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, அவ்வளவு கொடியது, மனிதன் மிரண்டு போய் விடுவான். அந்த சத்தங்களை எல்லாம் அவன் கேட்க துவங்கினால் அவனுடைய இயல்பு வாழ்க்கை பாதிப்பாகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனவே அன்புக்குரிய தோழர்களே, சஹாபாக்களே, 4 விஷயத்திலிருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். தஅவ்வது பில்லாஹி மின் அதாபின் நார், நரகத்தினுடைய வேதனையை விட்டு அல்லாஹ்விடத்திலே காவல் தேடுங்கள் என்றார்கள் பெருமானார். உடனே சஹாபாக்கள் நஊது பில்லாஹ் மின் அதாபின் நார், யா அல்லாஹ் எங்களை நரக வேதனையிலிருந்து காப்பாயாகன்னு துவா செஞ்சாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஅவ்வது பில்லாஹி மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடத்திலே காவல் தேடுங்கள். எல்லாரும் ஒரே குரலில் சொன்னாங்க, யா அல்லாஹ் எங்களை கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாத்துரு. தஅவ்வது பில்லாஹி மா ظهر منها وما بطن, என்னென்ன ரூபத்தில் சோதனைகள் வருமோ, அது வெளிரங்கமாக அந்தரங்கமாக. வெளிரங்கத்தில் சில சோதனைகள் நெருக்கடிகள் தருகிறது, சில பல சோதனைகள் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. அந்தரங்கத்தில் கிரவுண்ட்ல வேலை பார்த்து நமக்கு எதிரான சூழ்ச்சிகளும் திட்டங்களும் தீட்டப்படுகிறது. எல்லாத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேளுங்கள். நாங்கள் உடனே கேட்டோம். 4வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஅவ்வது பில்லாஹி மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய அந்த குழப்பங்கள் ஃபித்னாக்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ்விடத்திலே காவல் தேடுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் மொத்தமாக சேர்ந்து காவல் தேடினோம் என்று ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் முதல் காவல் தேட சொல்வது எதை பற்றி? நரகத்தின் வேதனையை பற்றி. நரகத்தினுடைய அந்த கொடிய வேதனை இருந்து அல்லாஹ்விடத்திலே காவல் தேடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ரமதானினுடைய அந்த பிந்தின பகுதி இருக்கிறதே, முழுக்க நரகத்தை விட்டு காவல் தேடுவதற்கான பகுதி. செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பல ஆயிரக்கணக்கான ஹதீதுகளை அறிவிப்பு செய்தவர்கள், நாயகத்தோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள். சொல்ல போனால் நாயகத்தினுடைய ஹதீதுகள் நம் கைகளில் கிடைக்கப்பட்டது என்றால் அதற்கு முக்கிய காரணங்களில் சஹாபாக்களின் பட்டியலிலே முதலிடத்தில் இருப்பவர்கள் செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய மரண நேரம், கடைசி தருணம், படுக்கையில் இருக்கிறார்கள், ஓ என்று அழுகிறார்கள். அழுகிற பொழுது சுத்தி இருந்தவர்கள்லாம் கேட்கிறாங்க, சொந்தக்காரங்கள்லாம், தப்கி அல துன்யா, இந்த உலகத்திலிருந்து பிரிய போறோன்னு நினைச்சு அழுகுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. உலகத்திலேருந்து பிரிய போறோம், மௌத்தா போறோம் நினைச்சு அழுகுறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னாங்க, வல்லாஹி துன்யாக்கும் ஹாதிஹி குல்லுஹா லா தப்கி, இந்த உலகத்திலிருந்து நான் பிரிய போறேன்னு நினைச்சு அழுகல, நான் மௌத்தாக போறேன்னு நினைச்சு அழுகல, இந்த மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய நினையை நினைத்தழுகிறேன் சொன்னாங்க. கில்லத்து ஸாஆ புஅது ஸஃபர் ضعفுல் யகீன் அகாஃபு அன் அகஅ மின் அஅலா ஸிராத் ஃபின்னார், என்னுடைய நேரம் நெருங்கிவிட்டது, உலகத்தை விட்டு நான் பிரியுகிற நேரம் நெருங்கிவிட்டது, நான் போகக்கூடிய தூரம் ரொம்ப அதிகமான தூரம், ஆனால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய தயாரிப்போ ரொம்ப கம்மியா இருக்கு. நீண்ட தூர பயணம் போகிறேன், ஆனால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய தயாரிப்பு ரொம்ப கம்மியா இருக்குது. வைத்துக் கொள்ளுங்கள், இங்கிருந்து 12 மணி நேர பயணம், அந்த 12 மணி நேர பயணத்திற்கு என்னவெல்லாம் முன் தயாரிப்பு நாம் எடுத்துக்கொள்வோம்? உணவிலிருந்து, தேவையான மருந்து மாத்திரைகளிலிருந்து, நம்முடைய வாகனத்தினுடைய தேவையிலிருந்து எவ்வளவு சரி செய்து கொள்கிறோம். செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் போகும் தூரம் ரொம்ப பெருசு, ஆனால் என்கிட்ட இருக்கக்கூடிய தயாரிப்பு ரொம்ப கம்மின்றாங்க. யாருங்க? ரசூலுல்லாஹ் கூட மொத்த வாழ்க்கையும் செலவு செய்து ஹதீதுக்காக வேண்டியே தன்னுடைய மூச்சு பேச்சு மொத்தத்தையும் அமைத்துக் கொண்ட செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கடைசி நிலையை நினைத்து அழுதுவிட்டு சொல்கிறார்கள், நான் சிராத் என்ற பாலத்தில் கடக்க நேருகிற நேரத்திலே, நான் சிராத்துல் முஸ்தகீமை கடக்கும் நேரத்திலே வழிக்கு கீழே விழுந்து விட்டால், நரகத்திலே நான் மாட்டிக்கொண்டால் என்னை யார் அங்கே வந்து கைதூக்குவார், என்னை யார் வந்து அங்கே காப்பாற்றுவார் என்பதை நினைத்து அழுகிறேன் என்றார்கள் செய்தனா அபூ ஹுரைரா. அன்பு சகோதரர்களே, கண்ணீர் வடிப்பதற்குரிய நாட்கள் நம்மை நெருங்குகிறது.
யாருக்கு முன்னால் கண்ணீர் வடிக்கப் போகிறோம் என்பதை நீங்கள் யோசியுங்கள். உலகத்தில் உங்களை படைத்து பரிபாலித்து பல்வேறு விதமான அனுக்கிரகங்களை ஒவ்வொரு அருட்கொடையையும் தந்து தந்து அழகு பார்க்கிற, நம் தேவைகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் கேட்க கேட்க தந்து கொண்டிருக்கிற, நம்மை எந்த ஒரு நெருக்கடிகள் வருகிற பொழுதும் தன்னுடைய பேருதவியை கொண்டு காப்பாற்றி கொண்டிருக்கிற அந்த ரப்பிடத்திலே நாம் கண்ணீர் விட வேண்டாமா என்று ஒவ்வொருவரும் கல்வை தொட்டு கேளுங்கள். நாம் அழ வேண்டாமா? நம்முடைய பாவங்களை நினைத்து, மறுமையினுடைய அந்த கேள்வி கணக்குகளை நினைத்து, குறிப்பாக நரகத்தினுடைய வேதனை நினைத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் அழுங்கள் அல்லாஹ்விடத்திலே, உலகத்தில் அழுங்கள் அல்லாஹ்விடத்திலே, கண்ணீர் வடியுங்கள். ஃபஇல்லம் தப்கு ஃபதபாகு, அழ வரவில்லைன்னா அழற மாதிரி நடிங்க. ஏன்னா உலகத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னாடி அழாதவங்க, உலகத்தில் அல்லாஹ்விற்கு முன்னாடி வேதனை நினைத்து கண்ணீர் வடிக்காதவர்கள், அல்லாஹ்விடத்திலே உருகாதவர்கள், கரைகாதவர்கள் நாளை மறுமையில் அழுவார்கள். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையிலே அழுவார்கள். அந்த அழுகை எப்படி இருக்கும் தெரியுமா? உலகத்தில் இருக்கிற போன நீடி கண்ணீராக இருக்காது. அந்த அழுகை அழுது 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 ஹதீஸிலே வந்திருக்கிறது, அவருடைய கண்ணிலிருந்து வந்த அந்த நீர் தடத்திலே பாசி பிடித்து விடும். அந்த அழுகையின் தண்ணீர் அப்படியே பெருக்கெடுத்த ஆறாக ஓடும். அந்த ஆறிலே கப்பலை விட்டாலும் கூட கப்பல் போய்விடும் என்றார்கள் பெருமானார். அப்படி என்றால் நரகவாதியின் அழுகை எப்படி இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். எனவே உலகத்திலேயே அழுது விடுங்கள், அல்லாஹ்விடத்திலே அந்த வேதனை நினைத்து அழுது விடுங்கள், கரைந்து விடுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமதானினுடைய இத்தனை நாட்கள் எப்படி போனது என்று நான் யாரையும் கேட்கப் போவதில்லை. எனக்கு நானே என்னை நானே சுய பரிசோதனை செய்து கொள்கிறேன். நான் எப்படி இந்த நாட்களை கழித்தேன், இந்த 18 நாட்கள் 19 நாட்கள் எனக்கு எப்படியான பிரயோஜனத்தை தந்திருக்கிறது, இன்னும் இருக்கக்கூடிய மிச்சம் சொச்ச நாட்கள் 10 நாட்கள் 12 நாட்கள் எப்படி நான் அதை எதிர்கொள்ள போகிறேன் என்பதை எனக்கு நானே கேட்டுக்கொள்கிறேன். அந்த நாட்களில் நான் தௌபா செய்ய போகிறேனா? இந்த 10 நாட்கள் அல்லாஹ்விடத்தில் அழப் போகிறேனா? நரக வேதனை நினைத்து உருகப் போகிறேனா? கபரினுடைய வேதனை நினைத்து கரைய போகிறேனா? அன்பு பெருமக்களே, வாய்ப்பை தவற விட்டு விட்டால் இனிமேல் அடுத்த வருடம்தான். இந்த வாய்ப்பை நாம் தவற விட்டு விட்டால் அடுத்த வருடம்தான். ஆனால் அடுத்த வருடம் வரும், நாம் வருவோமா தெரியாது. அடுத்த வருடம் ரமலான் நிச்சயம் வரும், ஆனால் அந்த ரமலானுக்கு நான் வருவோமா தெரியாது, நான் இருப்பேனா தெரியாது. எனவே அன்பானவர்களே, வரக்கூடிய இந்த 10 நாட்களை மிக மிக அதிகமாக நல்ல துவாக்களை கொண்டு, நல்ல அமல்களை கொண்டு, அல்லாஹ்விடத்திலே தௌபாவை கொண்டு, கண்ணீரை கொண்டு நாம் மிகச்சிறப்பாக அதை பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை விட்டு காவல் தேடுவதற்கு பல்வேறு வழிகளை சொன்னார்கள், அதன் தேவையையும் உணர்த்தினார்கள். நரகம் என்பது மொத்தமும் நெருப்பினால் சூழ்ந்தது. ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், ஹதீஸிலே வந்திருக்கிறது, நரகத்தின் நெருப்பை அல்லாஹ் எப்படி வைத்திருப்பான் என்றால் அப்படியே அதை மூட்டி எடுப்பான். அந்த மூட்டக்கூடிய அந்த தீ 1000 ஆண்டுகள் மூட்டப்படும். ஹத்தா இஹ்மர்ரத், கடைசியில் அந்த தீயினுடைய நிறம் அப்படியே செக்கச்சவேல் என்று சிவப்பாக ஆகிவிடும். அதற்கடுத்து மறுபடியும் சும்மா ஊகித அலைஹா அல்ஃபசனா, மறுபடியும் 1000 வருடங்கள் அந்த தீ மூட்டப்படும். ஹத்தா இபியவ்வத், சிகப்பாக இருந்த தீ வெண்மையாக மாறிவிடும். சும்மா ஊகித அலைஹா அல்ஃபசனா, மறுபடியும் 1000 வருடங்களை அந்த தீ மறுபடியும் மூட்டப்படும். ஹத்தா இஸ்வத்தத், சிகப்பிலிருந்து வெள்ளைக்கு மாறி வெள்ளையிலிருந்து கரு என்று கருப்பு நிறத்தில் மாறிவிடும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், 3000 ஆண்டுகள் மூட்டப்பட்ட அந்த நரக நெருப்புத்தான் பாவிகளை கரிக்கப் போகிறது என்றார்கள், குற்றவாளிகளை கரிக்கப் போகிறது என்றார்கள். உலகத்தில் நாம் நம் மேல், நம் ஆடையின் மேல், நம்முடைய மேனியின் மேல் ஒரு துளி நெருப்பு பட்டால் அப்படியே நாம் பொசுங்கி போகிறோம், உருகுகிறோம், அப்படியே எரிச்சல் ஏற்படுகிறது, கஷ்டப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். நீங்கள் யோசியுங்கள், 3000 ஆண்டு ஒரு நெருப்பு மூட்டப்பட்டு அந்த நெருப்பின் ஒரு சின்ன ஜுவாலை இல்லை அதன் பக்கத்தில் போனால் நாம் இருப்போமா என்று நீங்கள் நமக்கு நாமே நம் உள்ளத்திலே தொட்டு கேட்டுக்கொள்வோம். எனவே அந்த நெருப்பை விட்டுத்தான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களையும் காத்துக்கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தையும் காத்துக்கொள்ளுங்கள். உங்களையும் அதிலிருந்து எப்படியாவது தப்பிக்க முயற்சி எடுங்கள், உங்கள் குடும்பத்தையும் தப்பிப்பதற்கான வழிவகையை செய்து கொடுங்கள். நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்கான பல்வேறு வழிகளை சொன்னார்கள். ஒரு 10 வழிகள் இருக்கிறது. நான் அதை கோடிட்டு காட்டுகிறேன். யார் இந்த 10 வழிகளை பின்பற்றுகிறாரோ நிச்சயமாக நரகத்தின் பக்கம் அவர் போய்விட மாட்டார். நரகத்திலிருந்து அவள் காவற்பட்டு விடுவார். முதல் வழி என்னவென்றால், லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவை உளமுருக சொல்ல வேண்டும். லா இலாஹ இல்லல்லா என்ற வார்த்தை என்பது வெறும் வார்த்தை அல்ல, அதுதான் முஸ்லிமுக்கான வாழ்க்கை. அல்லாஹ்தான் ஒருவன், அவன்தான் ஏகன், அவனை தவிர்த்து உலகத்தில் வணங்குவதற்கு வழிபடுவதற்கு தகுதி மிக்கவன் யாரும் இல்லை என்கின்ற தாரக மந்திரத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கையை தாங்கி நிற்கக்கூடிய வார்த்தைகள் லா இலாஹ இல்லல்லாஹ். அதை யார் உளமாற சொல்கிறாரோ, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மா மின் நஹதின் யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சிதுக்கம் மின் கல்பிஹி, உள்ளத்தால் உள்ள உறுதியால் ஆள் மனதிலிருந்து யார் அதை வெளிப்படுத்துகிறாரோ, இல்லா ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார், நரகத்தை விட்டு அல்லாஹ் அவரை காப்பாற்றுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? களிமா மட்டும் சொன்னா போதுன்னு அர்த்தமா? அந்த களிமா சொல்லி அந்த களிமாவின் பிரகாரம் உண்டான வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். முதல் விஷயம். இரண்டாவது சொன்னாங்க, நரகத்தை விட்டு காப்பதற்கான வழிகளில் இரண்டாவது, நல்ல உயர்ந்த பண்புகளை நம்முடைய பண்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும். உயர்ந்த தன்மைகள் நம்முடைய தன்மையா இருக்கணும். நற்குணம் என்று சொல்வார்களே, ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அலா உஹ்பிருக்கும் பிமை யஹ்ருமு அலன்னார், நரகம் ஹராமாக்கப்பட்ட மனிதர் யார் என்று உங்களுக்கு சொல்லட்டுமா? நரகம் யாருக்கெல்லாம் தடை செய்யப்பட்டது அவங்களால் நரகத்துக்குள்ள போக முடியாது, அவங்க அதுக்குள்ள வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க உள்ள போறதுக்கு தடை. அப்படியான மனிதர்கள் யார் என்று உங்களுக்கு சொல்லட்டுமா என்று பெருமானார் கேட்டுவிட்டு சொன்னார்கள், அலா குல்லி கரீபின் ஹையினின் சஹ்லின், எந்த விஷயத்தையுமே மக்களுக்கு லேசா காட்டுவார், கடினப்படுத்த மாட்டார், சிரமப்படுத்த மாட்டார். அவருடைய பேச்சாலோ நடவடிக்கையினாலோ எந்த சிரமமும் கஷ்டமும் கடினமும் இருக்காது. ஒன்று முதல் தன்மை. இரண்டாவது, எப்பொழுதுமே முகத்தை மலர்ச்சியாக வைத்துக் கொள்வார். இறுகின முகம் அவருக்கு இருக்காது. அவருடைய செயலிலே இறுக்கம் இருக்காது. எப்பொழுதுமே முகமலர்ச்சியோடு இருப்பார். மூணாவது சொன்னாங்க, அவர் வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டத்தை சங்கடத்தை பிரச்சனைகளை சகித்துக் கொள்வார். சகிப்புத்தன்மை என்பது அவருக்கு அதிகமாக இருக்கும். இந்த 3 பண்பு மிக்கவர், இந்த 3 உயர்குணம் மிக்கவர், அவர் சொர்க்கத்திற்கானவர், நரகம் அவருக்கு தடை செய்யப்பட்டது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உயர்ந்த நற்குணங்கள் நம்மிடத்தில் இருக்குமேயானால் அந்த நற்குணமே நம்மை நரகத்தை விட்டு காக்கும். மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வின் பாதையில் நடந்து அதன் தூசி அவர் மேல் பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் பாதையில் பயணித்து அதனுடைய அந்த புழுதி அவர் மீது பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த புழுதி பட்ட இடத்தை கூட நரகம் தீண்டாது என்றார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, மன் இக்பர்ரத் கதமாஹு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் யார் தன்னுடைய 2 பாதங்களால் காலால் நடந்து சென்றாரோ, சாஅத்தன் மின் நஹார், பகலில் ஏதோ ஒரு சில மணித்துளிகள் நடந்து சென்றார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஹுமா ஹராமுன் அலன்னார், அந்த நடை, அந்த 8 வைத்த ஸ்டெப்ஸ், அதுவே அவரை நரகத்தை விட்டு காக்கும் என்றார்கள். அல்லாஹுவின் பாதை என்பதற்கு எக்கச்சக்கமான விளக்கம் இருக்கிறது. நாம் குறுகிய வட்டம் போட்டு இது மட்டும்தான் அல்லாஹுடைய பாதை என்று நாம் சுருக்கி கொள்ளக்கூடாது. நிறைய இருக்கிறது. பிறருக்கு உதவி செய்வது அதுவும் அல்லாஹுடைய பாதை தான். பொதுநல சேவையாற்றுவது அதுவும் அல்லாஹினுடைய பாதை தான். கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி களம் இறங்குவது அதுவும் அல்லாஹுடைய பாதை தான். போர்க்களத்திற்காக வேண்டி எப்பொழுதுமே தயாரிப்போடு இருப்பது அதுவும் அல்லாஹ்வுடைய பாதை தான். அசத்தியத்திற்கு எதிராக குரல் கொடுப்பது இதுவும் அல்லாஹ்வுடைய பாதை தான். நல்ல விஷயங்களை ஏவுவது, தீய விஷயங்களை தடுப்பது இதுவும் அல்லாஹ்வுடைய பாதை தான். அல்லாஹ்வின் பாதையில் பயணித்த அந்த சில மணித்துளிகள் அது நரகை விட்டு காக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபு அய்யூபுல் அன்சாரி அப்படின்னு ஒரு சஹாபி, உங்களுக்கு எல்லாம் தெரியும். மதீனாவுக்கு போன உடனே மதீனால ரசூலுல்லாவுக்கு இடம் கொடுத்து இவங்க வீட்டில் இருந்து தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலை கட்டினார்கள். இந்த அபு அய்யூபுல் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு பத்ரு யுத்தத்திலிருந்து தொடர்ச்சியா எல்லா யுத்தத்திலையும் கலந்து கொண்டவங்க. எந்த யுத்தத்திலையும் மிஸ் ஆனிச்சு அப்படின்றது ஒன்று கிடையாது. அவங்களுடைய 80 வயசு, அவங்களுக்கு அபு அய்யூபுல் அன்சாரிக்கு 80 வயசு. 80 வயதிலே ஒரு யுத்தம் நடந்தது. யஸீத் இப்னு முஆவியா அவர்களின் தலைமையில் ரோமர்களுக்கு எதிராக நடைபெற்ற யுத்தம். அந்த யுத்தத்தில் மொதல் ஆளா வாளை தூக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. யாரு? 80 வயது மதிக்கத்தக்க ஒரு வயோதிக பருவத்தில் இருக்கிற சையதுனா அபு அய்யூபுல் அன்சாரி. இன்னைக்கு 80 இல்லை 60 தாண்டும் பொழுதே குச்சை வச்சுக்கிறோம் கையில், முடியல.
பலவீனம். 80களில் வாளை தூக்கி கொண்டு வந்து நிற்கிறார்கள், நானும் இந்த யுத்தத்திற்கு வருவேன் என்று. யசீத் இப்னு முஆவியா வயதாயிடுச்சு, பரவாயில்லை நான் வந்து தான் அவன் போறாங்க. ரோமர்களுக்கு எதிராக கான்ஸ்டாண்டினோபிள் என்ற அந்த இடத்தை கைப்பற்றுவதற்கான யுத்தம் அது. அங்கே போகிற வழியிலேயே உடல் நலக்குறைவு, அல்லாவின் பாதையில் போய்க் கொண்டிருக்கிற பொழுதே உடல் நலக்குறைவு, படுக்கையில் படுத்து விட்டார்கள். தளபதி யசீத் வந்தார், அபு அய்யூப் அன்சாரி இடத்துல கேட்டார், ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறீங்க, உங்க ஆசை என்ன என்று கேட்டார். என் ஆசை நான் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது, ஆனால் வாய்ப்பு கிடைக்கல. நான் இறந்து போய்விட்டால் என்னுடைய ஜனாசாவை நீங்கள் போகிற வழியில் கொஞ்ச தூரமாவது எடுத்து போங்கள். நான் தான் வர முடியல அல்லாஹ்வுடைய பாதையில், நான் இறந்த என் ஜனாசாவாவது வரணும், என்னை கொண்டு போங்க. நீங்கள் எங்கே நீங்கள் போர் செய்கிறீர்களோ அதே பூமியில் எங்கே என்னை அடக்குங்கள், அங்கே அடக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நாளை மறுமையில் அங்கிலிருந்து நான் எழுப்பப்பட வேண்டும். யா அல்லாஹ், உன் பாதையில் நான் ஷஹீதாக இருக்கிறேன், உன் பாதையில் பயணித்த பொழுது நான் மரணத்தை சந்தித்தேன் என்று நான் இங்கே இருந்து எழுந்து அல்லாஹ்விடத்தில் சொல்ல வேண்டும் என்று சையதுனா அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினார்கள். அதே போன்று மரணித்தார்கள். அவர்கள் உடைய ஜனாசா தூக்கி செல்லப்பட்டது. ரோமுக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய வழியிலே இன்னைக்கு இருக்கக்கூடிய துருக்கியினுடைய தலைநகர் இஸ்தான்புல், அங்கேயே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். இன்னைக்கும் அவருடைய அடக்க ஸ்தலம் அங்கதான் இருக்குது. இங்க எதுக்கு நான் இந்த விஷயத்தை சொல்ல வர்றேன்னா, இவங்க வாலிபமா இருக்கும்போது ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் கேட்டாங்க. அபூ அய்யூப் அன்சாரி வாலிப பருவத்தில் இருக்கிறபோது ஒரு ஹதீஸ் கேட்டார்கள். என்ன ஹதீஸ் அது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிற்காலம் ஒன்று வரும், அந்த காலத்திலே ரோமர்களுக்கு எதிராக ஒரு யுத்தம் நடக்கும், அதிலே முஸ்லிம்கள் ஒரு பெரும் கூட்டமாக கலந்து கொள்வார்கள். வல்ல அல்லாஹ் அந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடிய எல்லோருக்கும் மன்னிப்பை கொடுப்பாங்க. எல்லாருக்கும் மன்னிப்பு உண்டு. இந்த வார்த்தையை கேட்டவுடனே அப்படியே உள்ளத்துல தேக்கி வச்சுக்கிட்டாங்க. யா அல்லாஹ், எனக்கு எப்படியாவது அந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பை கொடு என்று வேண்டிக் கொண்டே இருந்தார்கள். யுத்தத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. அங்கேயே அவர்கள் ஷஹீதாகவும் செய்தார்கள். அன்பு பெருமக்களே, அல்லாவின் பாதையில் பயணிப்பதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி இது. எனவே அல்லாவின் பாதையில் பயணிக்கிற பொழுது நிச்சயமாக அந்த பயணத்தின் நிமிடம் நம்மை நரகை விட்டு காக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது 3வது விஷயம். 4வது, நாம் தொழும் தொழுகை. சஜிதா செய்கிற பொழுது நம்முடைய நெற்றி தொழுகையாளியாக இருக்கும் பட்சத்திலே சஜிதா செய்து செய்து அதனுடைய அடையாளம் நெற்றியில் தெரியும் இல்லையா? தொழுகிற பொழுது ஏற்படக்கூடிய அந்த அடையாளம், அந்த அடையாளத்தின் ஊடாக நரகத்தை விட்டு அது காக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ஹாஃபத அல ஸலவாத்தில் ஹம்ஸ், யார் இந்த 5 கால தொழுகையை பேணி தொழுகிறாரோ, ஒதுவில், ருக்குவில், சஜிதாவில் யார் பேணிக்கையோடு இருக்கிறாரோ, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யராஹா ஹக்கன் அலைஹி ஹுர்ரிம அலன்னார், நரகத்தை விட்டு அவரை காப்பாற்றுவது அல்லாஹ்வின் கடமை, அல்லாஹ்வின் பொறுப்பு. தொழுகையாளியின் அடையாளம் அவருக்கு இருக்கிறது. தொழுகையை பேணுதலோடு தொழுகிறார், அந்த நேரத்தில் அதை தொழுது முடித்து விடுகிறார், பிற்படுத்துவதில்லை. இவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதி என்னவென்றால் நரகத்திற்குள்ளே இவரை கூட்டி போக மாட்டான் என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது 4வது. 5வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் லுஹர் தொழுகையிலே முன்னாடி 4 ரக்காயத்து பின்னாடி 4 ரக்காயத்து, லுஹருக்கு முன்பு 4 ரக்காயத் பின்னால் 4 ரக்காயத், இந்த சுன்னத்திலே பேணுதலாக இருக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு நரகத்தின் வேதனையிலிருந்து அவரை காப்பாற்றுவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது 5வது விஷயம். 6வதாக நரகை விட்டு காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய அந்த முறை, அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய அந்த நேரம், அல்லாஹ்வை தமக்கு தெரிந்த முறையிலே நீங்கள் திக்ர் செய்யும் பட்சத்திலே அந்த திக்ர் உங்களை நரகத்தை விட்டு காக்கும் என்றார்கள் பெருமானார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறாரோ அல்லாஹ் பதில் சொல்கிறான், ஆமாம் நான் தான் ஒருவன், எனக்கு இணை இல்லை. யார் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு என்று சொல்கிறாரோ அப்பொழுதும் பதில் சொல்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹு லஹுல் முல்க் என்று யார் சொல்கிறாரோ அப்பொழுதும் அல்லாஹ் பதில் சொல்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹு லா ஷரீக லஹ், அப்பொழுதும் அல்லாஹ் பதில் சொல்கிறான் என்று வரிசையை அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வே சொல்லிட்டு வந்து கடைசியில் சொன்னாங்க, மன் ருஸிகஹுன்ன இந்த மௌத்திஹி லம் தமஸ்ஸுஹுன் நார், யார் மரணத்தின் நேரத்திலே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிவிட்டாரோ, இந்த திக்ரை சொல்லிவிட்டாரோ அவரை நரகம் தீண்டாது என்றார்கள். எப்பொழுது மரணத்தின் நேரத்திலே கலிமா வரும் என்றால் உலகில் வாழும் பொழுது அந்த கலிமாவை யார் அதிகம் சொன்னாரோ அவருக்குத்தான் வரும். யார் வாழுகிற பொழுது அல்லாஹ்வின் திக்ரோடு வாழ்ந்தாரோ, அல்லாஹ்வின் துதியோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாரோ நிச்சயம் அவர் மரணத்தின் நேரத்திலே அந்த கலிமாவோடு மரணிப்பார். இது 6வதாக நரகத்தை விட்டு காப்பாற்றக்கூடிய ஒரு கேடயம்.
ஏழாவதாக நபிகள் சொன்னார்கள் அல் புகாஉ மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வின் வேதனை நினைத்து அழுதல். அந்த அழுகை நரகத்தை விட்டு நம்மை காப்பாற்றும். ஐநானி லாம் தமஸ்ஸுஹன்னார், 2 கண்கள் இருக்கிறது, அந்த கண்களை நரகம் தீண்டவே தீண்டாது. அந்த கண்கள் நரகத்தை பார்க்கவே பார்க்காது. அது என்ன 2 கண்கள்? ஆமாம், ஐனுன் பக்கத் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வின் வேதனை நினைத்து அல்லாஹ்வின் அதாபை நினைத்து அழுத கண். ஐனுன் பாத்தத் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்விற்காக வேண்டி கண் விழித்த கண், அல்லாஹ்விற்காக வேண்டி விழித்த கண், அல்லாஹ்வின் வேதனை நினைத்த அழுத கண். அல்லாஹ்விற்காக வேண்டி விழிப்பதற்கும் இந்த ரமதானில் வாய்ப்பு இருக்கிறது, அல்லாஹ்வின் வேதனை நினைத்து அழுவதற்கும் இந்த ரமதானில் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அழுமையானால் அந்த கண்கள் நரகை தீண்டாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது 7வது. 8வதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கண்ணை கொண்டு நல்ல விஷயத்தை பார்க்குதல். இந்த கண்ணால் தப்பை பார்க்காமல் இருத்தல், தவறை பார்க்காமல் இருத்தல், காமத்தை தூண்டுகிற விஷயத்தை பார்க்காமல் இருத்தல், ஆபாசத்தை கடந்து போகுதல், ஹராமான பார்வையை கடந்து போகுதல், மார்க்கம் அனுமதிக்காத விஷயத்தை தவிர்த்து கொள்ளுதல். அப்படி தவிர்த்து கொள்ளும் பட்சத்திலே அந்த கண்ணும் நரகை தீண்டாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது 8வது விஷயம். 9வது பெருமானார் சொன்னார்கள் அஸ்ஸப்ரு அலல் ஃபக்தில் வலத், அல்லாஹ் ஒருவருக்கு செல்வத்தை கொடுத்து, குழந்தை செல்வத்தை கொடுத்து அதை அல்லாஹ் பறித்து கொண்டான். வைத்துக் கொள்ளுங்கள், குழந்தையை கொடுத்தான், சின்ன வயதிலோ அல்லது ஒரு சில ஆண்டுகளிலேயோ அந்த குழந்தை இறந்து போகிறது. அந்த நேரத்திலே அவர் பொறுமையாக இருக்கிறார், அல்லாஹ்விடத்திலே நலவை ஆதரவு வைக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த குழந்தையே அவரை நரகத்தை விட்டு தடுத்து நிப்பாட்டும் கேடயம், நரகத்திற்குள்ளே விழவிடாமல் அந்த குழந்தை அவரை பாதுகாக்கும் என்றார்கள் பெருமானார். எவர் ஒருவருக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுத்து அந்த குழந்தையை மறுபடியும் அவன் அல்லாஹ் பறித்து கொண்டானோ, அந்த நேரத்தில் அவள் பொறுமையோடு இருந்து இன்னா லில்லாஹ் சொன்னார். அல்லாஹ் சொல்லுவான், உப்னு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா வஸம்மூஹு பைத்தல் ஹம்த். தனக்கு கிடைத்த குழந்தை இழந்த நேரத்திலும் கூட பொறுமையோடு இன்னா லில்லாஹ் சொன்னார், இவருக்காக வேண்டி சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டுங்கள், அந்த வீட்டுக்கு பைத்துல் ஹம்து, புகழுக்குரிய வீடு என்று பெயரை வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். எனவே இழப்பு ஏற்படுகிற பொழுது அது குழந்தையின் இழப்பு பிரதானம். உலகத்தில் எத்தனையோ இழப்புகள் இருக்கிறது, பொருளாதார இழப்பு இருக்கிறது, உறவினர்களின் இழப்பு இருக்கிறது, நாம் சந்திக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை இழந்து போகக்கூடிய சூழல் இருக்கிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நன்மையை ஆதரவு வைத்து பொறுமையோடு இருந்தால் அல்லாஹ் அதற்கு தரக்கூடிய கூலி என்னவென்றால் நரகத்தை விட்டு அல்லாஹ் காப்பாற்றுகிறான். இது 9வது. 10வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தாய்ப்பாக சொல்கிறார்கள், உலகத்தில் யார் வாழுகிற பொழுது அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வின் தூதருக்கும் கட்டுப்பட்டு தன்னுடைய வெளிரங்கம் அந்தரங்கம் இதை 2ஐயும் அமைத்துக் கொள்வார்கள். வெளிரங்கம் சில சமயத்திலே பார்ப்பதற்கு அழகாக தெரியும், ஆனால் அந்தரங்கம் ரொம்ப மோசமாக இருக்கும். வெளிரங்கம் என்பது பார்ப்பதற்கு அழகை தரும், பிரமிப்பை தரும், ஆனால் என்னுடைய அந்தரங்கத்தை தோண்டி துருவி பார்த்தால் அங்கே நாற்றம் எடுக்கும், வீசும். ஆனால் எவரொருவர் அல்லாஹ்விற்காக வேண்டி வெளிரங்கத்தையும் அந்தரங்கத்தையும் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையில் அமைத்துக் கொள்கிறாரோ, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்களுக்கு சொர்க்கத்தை தான் அல்லாஹ் கொடுப்பான், நரகத்தை விட்டு காப்பான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இந்த 10 விஷயங்களும் நரகை விட்டு காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய கேடயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய காரியங்கள். இதை நம்முடைய இந்த ரமதானினுடைய இந்த 10 நாட்களில் அதிகமாக கேட்போம். ஏத்திகாஃப் இருப்பதற்கு வாய்ப்புள்ளவர்கள் கண்டிப்பாக பள்ளியிலே நாம் எந்த இடத்தில் வசிக்கிறோமோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலே ஏத்திகாஃப் இருப்பதற்கு முயற்சிப்போம். குறிப்பாக இந்த ரமதானில் நான் மீண்டும் என்னுடைய அன்பு சகோதரர்களாக உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன், ரமதானினுடைய பிந்திய பகுதியை நீங்கள் தவறவிட்டு விடாதீர்கள், இரவு வணக்கத்தை கைவிட்டு விடாதீர்கள். வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த பெரும் வாய்ப்பு இது, இந்த வருடத்தில் கிடைத்த பெரும் வாய்ப்பு. வாய்ப்புகள் மீண்டும் மீண்டும் வரலாம், நம் தொழிலில் வரலாம், நம்முடைய உயர்வு பதவிகளை அடைவதற்கு வரலாம், நம்முடைய முன்னேற்றத்தில் வரலாம். ஆனால் சொர்க்கத்தை அடைவதற்கான வாய்ப்பு, நரகத்தை தவிர்வதற்கான உண்டான வாய்ப்பு, இறையருளை பெறுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் இந்த மாதத்தில் வைத்தான். குறிப்பாக ரமதானின் பிந்திய நாட்கள், இதில் ஒரு நாள் தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது. இந்த ரமதானினுடைய பிந்திய பகுதியில் ஒன்றுதான் லைலத்துல் கத்ர்.
அதுதான் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இல்லையா? எனவே இந்த இரவை அடைவதற்கு இந்த பிந்திய பகுதியில் அதிகமான இபாதத்துகளை நல்ல உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு செய்வோம். வல்ல அல்லாஹ்விடத்திலே நரகத்தை விட்டு காவல் தேடுவோம். வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் நரகத்தினுடைய கொடிய வேதனையிலிருந்து காத்து ரட்சிப்பானாக. அவனை நின்று தொழுது வணங்கி வழிபட்டு வாழக்கூடிய நன்மக்கள் கூட்டத்திலே நம் எல்லோரையும் சேர்ப்பானாக. குறிப்பாக இந்த வருடத்தினுடைய லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. மஸ்ஜிதுகளிலே அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இடங்களிலே அதிகமாக நம்முடைய நேரங்கள் செலவாகுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குறிப்பாக இரவு பகுதிகளிலே இரவு வணக்கங்களிலே அதீத கவனத்தையும் அக்கறையும் அல்லாஹ் நமக்கு பூர்த்தியாக்கி தருவானாக. அல்லாஹ்விடத்திலே கையேந்து அதிகமாக கண்ணீர் விடுவதற்கும் தௌபா செய்வதற்கும் துவா செய்வதற்கும் உள்ள நல்ல வாய்ப்பை அல்லாஹ் எம் யாவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.